வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்னடா பட்டாணியோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு சுத்தமான பட்டாணி கிடச்சிச்சு. உடனே ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதான் போட்டேன். நான் ரோட்டு கடையில் ஒரு அண்ணா கிட்ட தான் இந்த பட்டாணியை வாங்கினேன். வாங்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் இது சுத்தமானதா, ஆர்கானிக்கா, புழுப்பூச்சி இருக்குமா, எடை கரெக்டாக போடுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அண்ணாவை. நான் வந்து தேங்க்யூனான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அண்ணா ஒரு புன்னகையாக செஞ்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மை தானுங்க, நம்மளுக்கு இவ்வளோ சுத்தமான பட்டாணி கிடச்சிருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்த அந்த அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ல. நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த மாதிரி பட்டாணிக்கு சாயம் போட்டு பழமுதிய டிபார்ட்மெண்ட் ரோட்டு கடையில் கூட விற்கிறாங்க தான், மளிகை கடை எங்கேயாவது பார்த்து விற்கிறாங்கள, அவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரி பட்டாணி விற்காதீங்க, இதில் சாயம் கலந்துருக்கு, இதை தூக்கி டிஸ்போஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இவங்க கொண்டு வந்த ப்ராடக்டை வாங்காதீங்க, இந்த பொருளை வாங்கி விற்காதீங்கன்னு முடிஞ்சால் உங்களுக்கு அறிவுரை கூறி அந்த பொருளை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு வாங்க. அது பண்ணினீங்கன்னா அது மிக உதவியாக இருக்கும். ரொம்ப நம்ம சாப்பிடல, நம்ம வாங்கலப்பா அப்படின்னு வராமல் மற்றவங்களும் அதை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.